லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவர்களே. வகுப்பு 12 பொதுத் தேர்வு மார்ச் 2026 கேட்கப்பட்ட வினா தான் நம்ம பார்க்க போறோம். பிரிவு 2ல பகுதி 3ல அதுல பின்வருவற்றுள் ஏழுக்கு விடையளிக்கன்னு சொல்லி வரும். ஒன்றொன்றுக்கு 2 மதிப்பெண்கள். அது 29வது வினாவிற்கு இது கண்டிப்பாக வர வேண்டிய கேள்வி. ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி தருக. ஒன்னு ஆ கொடுத்துருப்பாங்க, இல்லை ஆ கொடுத்துருப்பாங்க, அல்லது கொடுத்துருப்பாங்க. ஏதேனும் ஒன்று மட்டும் நீங்க எழுதினா போதும். ஆனா நான் இப்ப இரண்டையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். செம்பருதி எப்படி பிரிக்கணும்? செம்மை கூட்டல் பருதி. நிலைமொழியும் வருமொழியும் பிரிக்கணும். முதல்ல விதி ஈறுபோதல் என்னும் விதிப்படி. எப்பயுமே பிரிக்கும் போது மை வந்தாலே ஈறுபோதல் என்னும் விதிப்படி. ஈறுபோதல் என்னும் விதிப்படி மை விகுதி கேட்டு செம் கூட்டல் பருதி. செம்பருதி என்றானது. செம்பருதி என்றானது. ஈறுபோதல் என்னும் விதிப்படி மை விகுதி கேட்டு செம் கூட்டல் பருதி. செம்பருதி என்றானது. இது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 2 மதிப்பெண்கள் கண்டிப்பா கிடைக்கும் மாணவர்களே. அடுத்தது முன்னுடை. இதுல ஏதேனும் ஒன்று தான் எழுதணும். நீங்க முன்னுடை எப்படி பிரிக்கணும்? முன் கூட்டல் உடை. இது முதல்ல என்ன விதினா தனிக்குறில் முன். தனிக்குறில் முன். தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரி இரட்டும் என்ன விதிப்படி அப்படின்னு எழுதிங்க. என்ன விதிப்படி முன் திருப்பி இன்னொரு உடை. இதான் விதி. தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரி இரட்டுமா உங்களுக்கு விதி இது. இந்த தனிக்குறில் இருக்கா, ஒரே ஒரு தனிக்குறிலுக்கு முன்னாடி ஒற்று ஒன்னே வந்துச்சுன்னா அந்த ஒற்று இரட்டிக்கும்னு அர்த்தம். விதி 2வது. விதி 2வது என்னன்னா உடல் மேல் உயிர் வந்து இயல்புதே. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பு. எப்பவுமே இங்க மெய்யெழுத்து நிலைமொழியில இருந்துச்சுன்னா வருமொழியில உயிரெழுத்து இருந்துச்சுன்னா அப்படியே இணையிறது. அதுக்கு விதி என்னன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பே. இயல்பே என்னும் விதிப்படி முன்னுடை என்றானது. முன்னுடை என்றானது. நம்ம தமிழர் சேனல்ல 11ஆம் வகுப்பிற்கு வந்து போட்டிருக்கோம். அதாவது பகுபத உறுப்பில் எப்படி பிரிக்கணும் உங்களுக்கு பாடமா கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க. புணர்ச்சி விதிகள் படிச்சிருப்பீங்க. வேணா நம்மளோட சேனலை நீங்க பார்த்து தெளிவா புரிஞ்சுக்க மாணவர்களே. வகுப்பு 12க்கு இன்னைக்கு அரசு தேர்வுல, அதாவது பொது தேர்வுல மார்ச் 2020 கேட்கப்பட்ட புணர்ச்சி விதி ஏதேனும் ஒன்று தான் தரணும். 2 கொடுப்பாங்க. அல்லது நீங்க 29 போட்டு ஆ எழுதுனீங்கன்னா ஆ போடணும். இல்லைன்னா 29 போட்டு ஆ கண்டிப்பா வினா எண்ணும். அது என்ன ஆ எழுதுறீங்களா இல்ல ஆ எழுதுறீங்க ஏதேனும் ஒன்று தான் எழுதணும். ஒன்று எழுதுனா ஆ எழுதுங்கன்னா நான் ஆ எழுதுவேன். இது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 2 மதிப்பெண்கள் மாணவர்களே. கண்டிப்பாக நீங்க தேர்வுல சுலபமா மதிப்பெண் எடுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் மாணவர்கள். நன்றி மாணவர்களே.